ஹலோ அண்ட் வெல்கம் டு வெட் லவ். இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில் வெட்னரி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆர்டிகல் பார்த்தேன். ஆன்டிபயோட்டிக் இன் வெட்னரி, ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த டேர்ம் தெரியாதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அவ்வளோ ஃபெமிலியர். ஏன் அவ்வளோ ஃபெமிலியர் ஆச்சு? என்ன ரீசன்? இதோட எஃபெக்ட் வெட்னரியில் எப்படி இருக்கு? இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வருது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால தர மெடிசன்ஸ் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் சேவ் பண்ணிக்கிறது போத் ஹியூமன் அண்ட் வெட்டனரி. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். எஸ்டிமேட் படி என்ன தெரியுதுன்னா, அதிக அளவுல ஆன்டிபயோட்டிக்ஸும் இரெகுலராக தர ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதுலேயும் ஹியூமன்ஸோட வெட்டனரியில தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கு யூசேஜ். அதுவும் இல்லாமல் வெட்னரியிலேயே ஃபார்ம் அனிமல்ஸ் தான் கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார்ம் அனிமல்ஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் சாப்பிட்ற நமக்கு அந்த டேஞ்சர் வருமா? நோ. அதாவது இப்போ வரையும் எந்த டேட்டாவும் கிடையாது, பட் மேபியே சான்ஸாக இருக்கலாம் அப்படின்ற இந்த ஆர்டிகல் சொல்லுது. முக்கியமான ரிசர்ச்சர் ரன்யா முல்சந்திரி அப்புறம் அவங்களோட கொலீக்ஸ் அவங்க தான் வெட்னரியில் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டார்கெட் 190 கண்ட்ரிஸ். அந்த 190 கண்ட்ரிஸ்ல இந்தியா 13th ரேங்க். அவங்க முக்கியமான 4 லைஃப் ஸ்டைல் அனிமல்ஸை எடுத்திருக்காங்க: கேட்டில், ஷீப், பிக் அண்ட் சிக்கன். இந்த சார்ட்டை பாருங்க. இதுல கேட்டிலுக்கு 60 mg, சிக்கனுக்கு 30 mg, பிக்குக்கு 173 mg, ஷீப்புக்கு 243 mg கொடுத்துருக்காங்க. முக்கியமா ஷீப்ல தான் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இது குளோபல் ரிப்போர்ட். ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரிக்கும் பிரீடு டு பிரீடுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். சார்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் சிக்கனுக்கு தான் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. என்ன ரீசன்? ஏன் அது மட்டும் ரொம்ப கம்மினா, சிம்பிள் 2 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், ஷார்ட் லைஃப் ஸ்பேன். அது ரொம்ப கொஞ்ச நாளமாக வாழ்றதுனால அது கம்மியான ஆன்டிபயோட்டிக்ஸை கன்சியூம் பண்ணுது. செகண்ட், நம்ம அதை யங் ஏஜில் கீல் பண்ணிடுறோம். குளோபல் ரிப்போர்ட் படி ஒரு 40 to 50 டேஸ்க்குள்ளே அதை நம்ம வந்து கீல் பண்ணிடுறோம். இது அப்படின்னா கண்ட்ரி டு கண்ட்ரிக்கும் பிரீட் டு பிரீடுக்கும் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த சார்ட் நல்லா பாருங்க. சிக்கன் கேட்டில் கம்பேர் பண்ணும்போது சிக்கன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் ஷீப்பை விட 7 டைம்ஸ் சிக்கனில் கம்மியாக இருக்கு. பிக்கை விட 5 டைம்ஸ் சிக்கனில் கம்மியாக இருக்கு. குளோபல் குளோபல் குளோபல். அப்போ இந்தியாவோட நிலைமை என்ன? இந்தியாவை நார்வேயோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன தெரியுதுன்னா, இந்தியா 114 mg அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கு, நார்வேல 4 mg அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கு. ரெண்டுக்கான கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது 30 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நார்வேயோட நம்ம 30 மடங்கு அதிகமாக யூஸ் பண்றோம். ஸோ லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் அவங்க ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் குறைச்சிட்டாங்க, ஈவன் இந்தியா டூ. இந்த குளோபல் ரிப்போர்ட்டை நல்லா பாருங்க. இதுல ஏசியாலையும் அமெரிக்காலையும் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் அதிகமாக இருக்கு, பட் யூரோப்லையும் ஆப்பிரிக்காலையும் கம்மியாக இருக்கு. ஏன் இந்த டிஃபரன்ஸ்? ஏன் அப்படின்னா சிம்பிள் 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், லெஸ் அக்சஸ். ஆப்பிரிக்காவில் ஒரு மெடிசன் இல்லையோ ஒரு ஃபெர்டிலைசர் இதை அவங்க ஈஸியாக வாங்கிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2 என்ன சொல்லுதுன்னா, ஈரோப் அங்கே தான் கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அங்கேயும் அவரை ஈஸியாக வாங்கிட முடியாது. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டெவலப் பண்ணுறோம். இப்போ ஏஷியாலையும் அமெரிக்காலையும் பீக் மீட், அதாவது போர்க்கு, அதுதான் அதிகமாக டெவலப் பண்ணுறோம். அது மாதிரி அனிமல்ஸுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக கொடுப்போம். அதனால தான் தாய்லாந்தோட மீட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1/2 போர்க் தான். அதே சைனா மீட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2/3 போர்க் தான். அதனால தான் சைனா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் த போர்க் இன் திஸ் வேர்ல்ட். இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, சிம்பிள். அனிமல் ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் மீட், 1 kg மீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு எத்தனை mg ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுத்துருக்கோம்? எக்ஸாம்பிள் சிக்கனுக்கு பார்த்தோம் 30 mg பார்த்தோம். அந்த 30 mg எப்படின்னா 1 kg சிக்கன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம 30 mg ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். சிம்பிள். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க அதோட நீடை கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபார்மர்ஸையும் வெட்டனரிஸையும் தான் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்றாங்க. இந்த ஆர்டிக்கல்லே முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ தர ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் டிசீஸ் ப்ரிவென்ஷனை கம்பேர் பண்ணுறதை விட அவங்க அதோட க்ரோத்துக்கும் அதோட மீட் குவாலிட்டிக்கும் தான் அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சேட் திங்கை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெட்டனரி மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ்லையும் அதோட யூசேஜை கம்மி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஸ்பெசிஃபிக்கான ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு 80